பார்க்க போறது பண்பாட்டு வகுப்பு. இப்ப பண்பாடு அப்படின்றத பத்தி நான் ஏற்கனவே முதல் வகுப்புல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணம். ஒரு மனிதன் இலக்கணப்படி நடக்கணும். அவன் பாரு தப்பா பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தப்பா பேசுறப்ப அவன் என்ன பண்றான்? இலக்கணத்தை மீறிதான். இப்ப நம்மளுக்கு மூத்தவங்களை நம்ம என்ன சொல்லணும்? பெரியவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா நாம ஐயோ அந்த போறா பாரு, அந்த கிழமை போறா பாரு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பெரியவங்களை சொல்லவே கூடாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இலக்கணத்தை மீறணும். நம்ம இலக்கணப்படி இலக்கண முறைப்படி நம்மளுக்கு வந்து பள்ளியிலையும் உங்களுக்கு வந்து உங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்குறாங்களா? எப்படி பெரியவங்கள்ட்ட பேசணும், வீட்டுல அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம அக்ரியில பேசக்கூடாது, ஒருமையில பேசக்கூடாது. ஒருமைனா அது வந்து அப்படிங்கிறச்சு அப்படின்னா அது அக்ரியில, ஏன்னா அது வந்து அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஆடு மாடி குறிக்காது, மனிதர்களை குறிக்காது, அவர்கள் வருகிறார்கள் அப்படின்றப்ப உயர்த்தினை. திணையை வந்து இரண்டாம் திணை, ஒன்று உயர்த்தினை, இன்னொன்று அக்ரிணை. உயர்த்தினை என்பன மக்கள் நடுவே, அக்ரிணை என்பன ஆழ்நிலை பிறவி. உயர்த்தினை வந்து மக்களை, தேவனை, இறைவனை, உயர்த்தினை என்பன மக்கள் சுற்றி அப்படின்னு நம்மளுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே உயர்த்தினை குறிக்கிறது. அக்ரிணை வந்து என்ன பண்ணுது? கீழே இருக்கிற செடி கொடி மாடு எல்லாத்தையும் அக்ரிணையில் அந்த சேர் இருக்கு, அந்த டேபிள் இருக்கு, அங்க ஒரு மாடு போயிட்டு இருக்கு, அங்க ஒரு ஆட்டுக்குட்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறச்சு அது என்ன பண்ணுது? அக்ரிணையில் அதனால நாம என்ன பண்ணணும்னா இலக்கணப்படி என்ன பண்ணணும்? சின்ன குழந்தைங்க நிறைய கற்றுன்னு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஃபோனை வச்சு நிறைய நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து அந்த ஃபோனை போடாதீங்க. ஏன்னா அது நிறைய நீங்க திருப்பி கண்ணை வைக்கிறப்ப உங்க கண்ணை பார்த்துட்டு அந்த முகத்துல வைக்கிறப்ப முகத்துல பார்த்துட்டு நிறைய பிம்பிள்ஸ் வருது. ஏன் வருதுன்னா அம்மாக்களுக்கும் தெரியறது கிடையாது, உங்களுக்கும் தெரியறது கிடையாது. அதுல நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசு குழந்தைங்களை நம்மளுடைய சந்ததிகளை அழிக்கணுங்கிறதுக்காகவே நிறைய நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். போதை பொருட்கள் நிறைய வந்து அதே மாதிரி சென்னதையே நிறைய விஷயங்கள் நீங்களே பார்ப்பீங்க. அவங்க முகமே என்னடா இதெல்லாம் வருவதே அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்தக்கூடாது. தவறான ஒரு கருத்தை நம்ம எப்பவுமே எடுத்துக்கூடாது. இப்ப இனிப்பு வைக்கிறாங்க, பக்கத்துல இன்னும் வைக்கிறாங்க, நம்ம எதை சாப்பிடுவோம்? இனிப்பை மட்டும்தான் சாப்பிடுவோம், நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். அன்னப்பறவைக்கு பாலையும் தண்ணி கலந்துருப்பாங்க. ஆனா அன்னப்பறவை என்ன பண்ணும்? பாலை